ஆனால் இந்த சோலார் பேனலுக்கு கவர்மெண்ட் ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்கிற அந்த எர்த்திங் சிஸ்டம் இவ்வளோ தான். அதே மாதிரி லைட்னிங் அரெஸ்ட்டு 1 மீட்ரு காப்பர் பாண்டட் ஃப்ராங்க்லின் டைப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். இதோட பெரிய எர்த்திங்லாம் இருக்குது. ஏபிஎஸ் டைப்லாம் இருக்குது, ஸ்டிமுலேட்டட் இருக்குது, பவர் ஸ்டிமுலேட்டட் இருக்குது. அதெல்லாம் 60,000 70,000 வரும். 1,50,000 ரூபா வரைக்கும் கூட நம்ம வீடுகளுக்கு போடக்கூடிய லைட்னிங் அரெஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம்லாம் இருக்குது. இந்த சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் ஒரு 3 கிலோவாட் 5 கிலோவாட் 10 கிலோவாட்டுக்கு இது போதும். இப்போ இதுவே நம்ம 15 கிலோவாட் 20 கிலோவாட் 50 கிலோவாட்டு அந்த மாதிரி பெரிய பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் நம்ம போகும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட எர்த்திங் சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும். அதோட பவர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமும் வெயில் இருந்தது. அப்போயும் 3300 வாட்ஸுக்கு 3200 வாட்ஸ் அளவுக்கு உற்பத்தி ஆச்சு. இந்த பைஃபேஷியல் பேனல் போடும்போது பெரும்பாலான நேரங்களில் 100% ப்ரொடக்ஷன் இருக்குது. ஒரு நாள் முழுமைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 15 யூனிட் அளவுக்கு சராசரியாக 365 நாள் ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு 4,500 ரூபா 5,000 ரூபா கரண்ட் பில் வந்தால் கூட உங்களுக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ இருக்குன்னா ஒரு 280 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சோலார் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு அமைச்சோம்னா லைஃப் டைம் பிரச்சனை இல்லை.